ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் ஊரில் கிரிக்கெட் கிரவுண்டு ரெடி பண்ண போகிறோம். டோர்னமெண்ட்டுக்காக எங்கள் ஊரில் டோர்னமெண்ட் வச்சுக்கிறோம். அதனால் ரெடி பண்ண போகிறோம். வந்தவொடனே எங்களை தண்ணி தூக்க சொல்லிட்டாங்க பிச்சு ரெடி பண்ணுறதுக்கு. நானும் என் ஃப்ரெண்டு தண்ணி தூக்க போயிட்டோம். அவனை தண்ணி தூக்க வச்சுட்டு நான் ஒன்று சும்மா வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். அவனை தண்ணி தூக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு பிறகு தூக்கின்னு போயிட்டு அங்கே கொடுத்த உடனே அண்ணனுங்க எல்லாம் பிச்சில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி தூக்கின்னு வரத்துக்கு ரொம்ப தூரம் ஆகுதுனால நம்ம அண்ணன் ஜேசிபிலே தண்ணி தூக்கி வர வச்சிட்டாரு. முன்னாடியும் பின்னாடியும் 2 இடத்துலையும் தண்ணி தூக்க வச்சிட்டாரு. தண்ணி தூக்கி வந்த பிறகு எல்லாத்தையும் தூக்கி ஊற்றிட்டு பிச்சில் ஊற்றிட்ட பிறகு நான் அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் வந்தது. அப்படியே ஆளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நாமளும் அப்படியே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டோம் முடக்குன்னு. அப்படியே நம்மளை பிச்சு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு பிறகு பிச்சில் இருக்கிற ஓரமாக இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கற்கள்லாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே அதை எடுத்த இடத்துலலாம் தட்டி விட்டு மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே புடவை போட்டுற வேண்டியது தான். புடவை போட்டு அந்த பிச்சு சமமாகிறதுக்காக புடவை போட்டு வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் புடவை போட்டு அந்த ஊரில் எடுத்து ஊட்ட வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் தள்ளி முடிச்சிட்ட பிறகு பிச்சு ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம பிச்சில் கோடு போட்டு ரெடி பண்ணிட வேண்டியது தான் ஃபுல்லாக. அவ்வளோதான், பிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. திடீர்னு எங்கள் ஊரில் மழை கொஞ்சம் சேராகிடுச்சு. அதனால் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். வேலை செஞ்சதுக்காக நம்ம பசங்களுக்கு ஒரு பாட்டை போட்டு விட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம பசங்க குட்டி மீன் பிடிச்சின்னு இருந்தானுங்க. சரி அவனுங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை போய் பார்த்தா குட்டி மீனை பிடிச்சி வச்சுருந்தானுங்க. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், டோர்னமெண்ட்டை. உங்கள் ஊர்லேயும் இதே போல் டோர்னமெண்ட் நடத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.